நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இது யார் அறிஞ்சிருக்கிறது? இது அறிஞ்சிருக்கிறது யாரு? இப்போ இப்போ நாம அப்படிதானே. இப்போ ரெடீமர்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். ரெடீம்னா ஹீப்ரு வார்த்தை 1350 பை பேமெண்ட் ஆஃப் எ பிரைஸ் டு ரெக்கவர் ஃப்ரம் தி பவர் ஆஃப் அனதர். இது என்னன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா தப்புவிக்கிறவர். ரெடீம்னா ரெடீமர் அப்படின்னா தப்புவிக்கிறவர். இது என்ன பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேர்டு என்ன இருக்குன்னா 1805G. அதுக்கு என்ன அர்த்தம்னா மீட்டு கொள்பவர். அப்போ ரெடீமர்னா யாரு? ரெடீமர்ங்கிறது யாரு? யார் ரெடீமர்? வெரி குட், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது எப்படி நம்ம அவர் ரெடீமர்ங்கிறத சொல்றோம்? அதுக்கு ஏதாவது வசன ஆதாரம் இருக்கா? நம்ம நீங்க சொன்னது முற்றிலும் கரெக்டு. ரெடீமர் மீட்டுக்கொள்வர் இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு வசன ஆதாரம் இருக்கா? மத்தேயு 20:28. ஓகே, வேற? வெரி குட். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளை யாரு மீட்கணும் அனுப்புனது யாரு? வெரி குட். ஓகே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. இப்ப மரத்திலே தூக்கப்பட்டது யாரு? ஓகே, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப நம்மளை மீட்டு கொண்டது யாரு? கிறிஸ்து. எதன் மூலம் மீட்டு கொண்டாரு? சிலுவை மரணம். இப்ப வழக்கம் போல இந்த பாடத்தின் தலைப்பு நீங்க தான் சொல்லணும். நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹிண்ட் வரும். அதை பார்த்தோன்னே நீங்க யாரு ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ ரெடீம்னு பார்த்தாச்சு. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. ஏதாவது சொல்ல முடியுமா? ஹிண்ட் பார்த்து சொல்லிடுங்களா? அடுத்து போயிடலாமா? நீங்க குயிக்கா சொல்லிட்டீங்கன்னா ஃபாஸ்டா போயிடலாம். இல்லாட்டி கொஞ்சம் டைம் வேணுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை விசுவாசம். கரெக்ட் தான். இன்னும் கரெக்ட் இல்ல? வேற? அடுத்த ஹிண்ட் போயிடலாமா? உயிர்த்தெழுதல். வேற ஹிண்ட்? வேற? சரி, அடுத்த ஹிண்ட் பார்த்துடலாம். இப்போ இது இல்லைன்னா இந்த பிரசங்கமும் வேஸ்ட், இங்க வர்றதும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அடுத்த ஹிண்ட் பார்த்துலாமா? நம்ம எல்லாம் ஏக்கு வந்திருக்கோங்க. நம்ம ஏக்கு வந்திருக்கோம் பரலோகம் போறதுக்கா? பரலோகம் போறதுக்கு தான். அப்படியா? சரி, அது என்னங்கிற பின்னால பார்ப்போம். இப்போ நம்முடைய பாடத்தின் தலைப்பு என்ன தலைப்பு சொன்னீங்க? தலைப்பு உயிர்த்தெழுதலா? இல்ல, பார்த்துடலாமா தலைப்ப? என்னது வரும்? நம்ம உயிர்த்தெழுதல் யாருக்கு? எல்லாருக்கும் நம்ம இங்க வந்திருக்கோம். தேவையில்லை. அப்போ நமக்கு என்ன வரணும்? நம்ம எதுல பங்கு பெறணும்? அதுக்கு தான் நம்ம என்ன வந்திருக்கோம். அப்போ உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எல்லாமே என்னது? வேஸ்ட். இப்போ உயிர்த்தெழுதல் நம்ம சொல்லிட்டோம். உயிர்த்தெழுதல் நமக்கு என்னெல்லாம் ஐடியா வருது? சில விஷயங்கள் வரும்ல. ஒரு சப்ஜெக்ட் உயிர்த்தெழுதல் சொன்னோம், நமக்கு என்னெல்லாம் வரும்? நம்ம கேள்விகள் வரும், சில சந்தேகங்கள் வரும். என்னெல்லாம் வருது? டக் டக்குன்னு சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் முதல் பலன் இயேசு கிறிஸ்து. ஓகே, அது முதல் பலன் இயேசு கிறிஸ்து. வேற? அது கரெக்ட். வேற? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரொம்ப சரியான பதில். வேற? உயிர்த்தெழுதல்னா வேற ஏதாவது சந்தேகம் வருதா? சரி, உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டு இருக்கிறதா? அது ஸ்டார்டடா? ஒரு டவுட் வருதா? அடுத்தாப்புல இது மொத்தமா தான் நடக்குமா இல்ல இனிமேல் நடக்குமா? சந்தேகம் வருதா? அடுத்தாப்புல உயிர்த்தெழுதல்ல நாம என்ன செய்யணும்? வருவோமா? டவுட் இருக்கா? யாராவது ஷேரா வருவோம்னு சொல்ல முடியுமா? சந்தேகம் இருக்கா? நம்ம உயிர்த்தெழுதல் எப்போ
நடக்கும். அடுத்தாப்புல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்ததுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் அது நமக்கு தெரியுமில்ல. இப்போ உயிர்த்தெழுதல் வந்தாச்சு. உயிர்த்தெழுதல்ல எத்தனை வகைகள் இருக்கு? எத்தனை வகைகள் இருக்கு உயிர்த்தெழுதல்ல? முதலாம் உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல். அடுத்தது பொதுவான பொதுவான உயிர்த்தெழுதல், முற்பிதாக்கள். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் உலகம். இது போக வேற ஏதாவது உயிர்த்தெழுதல் இருக்கா? 4 தான் இல்லையா? சரி, வேற ஏதாவது இருக்கா நம்ம பார்க்கலாம். இப்போ உயிர்த்தெழுதல்ல அதுக்கு என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தை? ரெசரக்ஷன். இப்போ அதுக்குரிய அர்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து உயிர்த்தெழுதல்னா இப்போ ஒரு கேள்வி கேட்க, உயிர்த்தெழுதலின் அதிகாரம் எது? உயிர்த்தெழுதலின் அதிகாரம் எதுன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? 1 கொரிந்தியர் அன்பின் அதிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? 13ஆம் அதிகாரம். அப்போ உயிர்த்தெழுதலின் அதிகாரம் 15ஆம் அதிகாரம். 15. இப்போ நம்ம எல்லாருடைய ஆசை நம்ம கேட்டோம்னா முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடையணும். இப்போ உயிர்த்தெழுதலுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம்? அனஸ்டாசிஸ் G386 நம்பர் என்ன? 386. அதனுடைய அர்த்தம் என்ன? ரைஸ் டு லைஃப் அகைன், மறுபடியும் உயிரோடு வருதல், மீண்டும் உயிரோடு, லைஃப் ஆஃப்டர் டெத். ஆதார வசனம் படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இப்போ எல்லாரும் சொல்லிட்டீங்க. நம்ம எதுல பங்கு பெறணும்? உயிர்த்தெழுதலையா முதலாம் உயிர்த்தெழுதல் இல்லையா? முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெறணும்னா நமக்கு என்ன செய்யணும்? சில தகுதிகள் இருக்கணும், அப்படிதானே? அது என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத நம்ம மேல பார்க்கலாம். இப்போ உயிர்த்தெழுதல் சம்பந்தமா கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? அது கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன், உங்களுடைய இது என்ன புரிஞ்சுக்கொண்டீங்கிறத கடைசியில் நீங்க பதில் சொல்லுங்க. நமக்கு உயிர்த்தெழுதல்ல முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா ஃபெய்த். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இப்போ விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும்னா அதற்கு காரணம் யாரு? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுக்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம பங்கடையணும்னா காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த சீஷர்கள் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்து உலகமெல்லாம் அனுப்பினார்ல, நிறைய பேர் அனுப்பினார் இல்லையா? உலகெங்கும் போய், யூதேயா சமரியா உலகெங்கும் போய். அப்படி இந்தியாவுக்கு வந்தது யாரு? தோமா. எங்க வந்தாரு? சென்னை. அவர் இந்தியாவுக்கு எப்போ வந்தாருன்னா கிபி 52ல. அவர் எப்படி கொல்லப்பட்டாரு? ஈட்டியால. இயேசு கிறிஸ்துவ ஈட்டியால என்ன பண்ணாங்க? குத்துனாங்க. அந்த டைம்ல அவர் எப்படி விசுவாசித்தார்? தோமா எப்படி விசுவாசித்தார்? தோமா கண்டு விசுவாசித்தார். இயேசு கிறிஸ்து இந்த சமயத்துல நம்மளை பற்றி சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்கார்? நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்கார்? வசனம் வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார்.
அடுத்த வசனம். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதுக்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கோமா? அப்போ காணாமல் இருந்து விசுவாசித்தோம்னா இயேசு யாரை பற்றி தான் சொல்லியிருக்காரு? நம்மளை பற்றி தான் இருக்காரு. நம்ம அந்த லிஸ்ட்ல என்ன செய்யறோம்? இருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம காணாமல் விசுவாசித்தால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு நமக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு உண்டு. அடுத்த பாயிண்ட்ல நமக்கு மரணம் இருக்கா இல்லையா? மரணம் இருக்கு. முதல்ல நம்ம எதுல மரணம் அடைஞ்சோம்? ஞானஸ்நானம். ரோமர் 6:22. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நம்ம எதுக்கு மரிச்சிட்டோம்? பாவத்துக்கு மரிச்சிட்டோம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படின்னு சாட்சியா இருக்கணும். பேதுரு மாதிரி இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? பேதுரு மாதிரி இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இருக்கலாம். சரி. லூக்கா 22:55 to 57 வரை. லூக்கா 22:55. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கணும்? அவனை அறியேன் இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? மரண பரியந்தம். அப்போ நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். இது யாரு? இப்ப நம்ம வசனம் வந்து அப்போஸ்தலர் 3:15. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்போ நாம் பார்த்தோம், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோமா இல்ல அவனை அறியோம்? நம்ம அவனை அறியோம் சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய இடங்கள்ல இப்படி சாட்சி இல்லாம இருந்திருக்கோமா? நிறைய பிரச்சனைகள்ல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக காரியங்கள்ல நம்ம முக்கியம் கொடுத்தா நம்ம என்னவா இருக்கணும் அர்த்தம்? நம்ம எப்படி இருக்கணும்? இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஆக்ட் 3:15. Act chapter 3 verses 15. And he killed the prince of life, whom God has raised from the dead, whereof you are witnesses. நம்முடைய வாழ்க்கையே எப்படி இருக்கணும்? ஒரு சாட்சியா இருக்கும். திருவிவிலியத்துல இதை பார்க்கலாம். திருத்தூதர் 3:15. வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். இப்போ 2026 இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படி சாட்சியா இருக்கா? நம்முடைய குடும்பத்துல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, அலுவலகத்துல, ஜனங்கள்கிட்ட, மற்ற ஜனங்கள்கிட்ட கேட்டா அப்படி சாட்சியா இருக்கா? நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி நம்ம சாட்சியா இருந்தால் நாம என்ன பண்ணணும்? அதுவும் வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கு. என்ன பண்ணணும்? நம்ம சாட்சியா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நம்முடைய வாழ்க்கையே சாட்சியா இருக்கணும். எங்கெல்லாம் சாட்சியெல்லாம்? வீட்டில் மட்டுமா? எல்லா இடமும் நம்முடைய சாட்சியா இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இது நீங்க பார்த்தோன்னா நீங்க சொல்லிடலாம் என்ன பாயிண்ட்டு. அடுத்தது, அதாவது முதலாம் விதத்துல நம்ம பங்கடையணும். முதல்ல என்ன பார்த்தோம்? விசுவாசம் இருக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கணும். மூணாவது நமக்கு என்ன தேவை பாருங்க, அந்த படத்தை பார்த்து சொல்ல முடியுதா? வெரி குட். தேவனுடைய ஆவி. அப்ப நமக்கு தேவனுடைய ஆவி இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி இருந்தால் நாம எப்படி இருக்க மாட்டோம்? மாம்சத்துக்குரியவர்களா இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? ஆவிக்குரியவர்களா இருப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படின்னா நமக்கு அவருடைய ஆவி இருக்கணும். நம்ம அவருடைய ஆவி இருந்தால் நம்மகிட்ட என்ன இருக்கும்? ஒரு மனம் இருக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் என்ன செய்யும்? ஒரு மனம் இருக்கும். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போகிறதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்கிறதில்லை. இப்போ நம்மகிட்ட பரிசுத்த ஆவி இருக்கணும். ஒன்று இருக்கணும், எது அடுத்து இருக்கக்கூடாது. ரெண்டு விஷயம் நமக்கு தெரியும்ல. ஒன்று இருக்கணும், இருக்கக்கூடாது. அது என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றா தான் நம்ம எதில் பங்கடைய முடியும்? முதலாம் ஒருத்தர் பங்கடையும். இப்போ எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும்ல. எதெல்லாம் இருக்கணும்னு தெரியணும், எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியணும். எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா அப்படிங்கிறத நீங்க வாசிக்கும்போது பார்த்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இது யார் சொல்றா? என்ன சொல்றாரு? நம்மகிட்ட இல்லைன்னா சொல்றாரு இருக்கிறபடியால். அவருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்பமே? இப்ப நம்மகிட்ட இருக்கா இல்லையா, இது நம்மளே என்ன பண்ணிடணும்? சோதித்து பார்த்துக்கணும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டங்கள் எப்படி இருக்கணுங்கிறது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ நம்மகிட்ட எது இருக்கக்கூடாது? என்னெல்லாம் இருக்கக்கூடாது? மாம்சத்துக்குரிய காரியம். என்ன இருக்கணும்? தேவனுடைய ஆவி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதற்கு இணையான ஒரு வசனம் வாசிக்கலாம். இது மத்தேயு 6:13க்கு இணையான வசனம் வந்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? நம்ம இப்ப 3 பாயிண்ட் பார்த்தோம்ல. என்னெல்லாம் பாயிண்ட் பார்த்தோம்? விசுவாசம் இருக்கணும், சாட்சியா வாழணும். மூணாவது தேவனுடைய வாழ்வு, ராஜ்யத்தை தேடணும். இப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்மளுடைய என்ன இருக்கும்? இதயம் இருக்கும். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன பார்க்கலாம்னா, என்ன பண்ணணும்? நம்மளை அழைச்சது யாரு? அநேகருக்கு கிடைக்காத சிலாக்கியம் யாரு கிடைச்சிருக்கு? உலகத்துல மொத்தம் எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க? 143 கோடி மேல உலகத்துல இருக்காங்க. அவ்வளவு எத்தனை பேருக்கு அழைப்பு கிடைச்சிருக்கு? அந்த அழைப்புக்கு நாம எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களா. யார் அழைச்சது? யாரு? இதுல என்ன படம் யார் பண்றா? இயேசு கிறிஸ்து யார் அழைச்சாரு? நம்ம என்ன செய்யணும்? அந்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடந்து கொள்ளும். அப்படி அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடந்தாதான் நம்ம எதுல பங்கு பெற முடியும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம்
கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வாசிங்க. எபேசியன்ஸ் சாப்டர் 4 verses 11. எபேசியன்ஸ் சாப்டர் 4 verses 11. And he gave some apostles and some prophets and Yeah. some evangelists 4:11 or one. 4:1 is which are not good. I therefore, the prisoner of the Lord, beseech you that you walk worthy of the vocation wherewith you are called. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி இருக்கணும்? ஒர்த்தியா இருக்கணும். யூஸ்லெஸ்ஸா ஒர்த்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது, யாரும் இருந்துடக்கூடாது. நம்ம சில குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது அடுத்த மற்ற குவாலிட்டிஸ் என்ன இருக்கணும், அது வேதாகமத்துல நிச்சயமா இருக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2, 3. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இல்ல என்னெல்லாம் குவாலிட்டிஸ் நமக்கு தேவைப்படுது? அந்த மனத்தாழ்மை என்னெல்லாம் இருக்கு? எத்தனை குவாலிட்டிஸ் சொல்லியிருக்குதுல? எத்தனை குவாலிட்டிஸ் சொல்லியிருக்கு? குணலட்சணங்கள்: மனத்தாழ்மை, சாந்தம், சாந்தம், நீடிய நீடிய பொறுமை, அன்பு, அன்பு, சமாதானம். சமாதானம் கட்டினால். இதுல நம்மகிட்ட எத்தனை குவாலிட்டிஸ் இருக்கு? என்ன நம்ம யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்காதவங்க பழைய ஏற்பாட்டுல யார் இருக்காங்களா? சவுல் ராஜா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்காதவங்க சவுல் ராஜா யார் இருக்கா? நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. யார் சொல்றான்? சவுல். யார் யார்கிட்ட சொல்றான்? சாமுவேல் சவுல். அப்போ நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளாட்டா, அப்படி நடக்காதவங்களுக்கு நிலைமை என்னாச்சு? ராஜபாரம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 15, 16. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 15, 16. 15ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போனதென்ன? ஜனத்தில் யார்கிட்ட சொன்னது? தாவீது. ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியினால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? வேலையில் என்ன செய்யக்கூடாது? அசதியாய் இருக்கக்கூடாது. நாம எப்படி அழைப்புக்கு பாத்திரமா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இது நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச வசனம். கம்யூனியன்ல நம்ம பார்ப்போம் அந்த வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அப்ப நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அப்படி நம்ம உண்மையுள்ளவர்களா இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதுவும் வேதாகமத்துல பார்த்துக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உணக்கொண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்போ நம்ம பாத்திரவான்களா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? வெண் வஸ்திரம். அப்படி என்ன பாத்திரவான்கள் நம்மகிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்னெல்லாம்? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் தாங்கணும், சமாதானம் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம எதுல பங்கு பெறணும்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும்னு பார்த்தோம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றால் அதுல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம். என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் வரிசையை ஓன பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குப்பாங்க? நம்ம என்னவா மாறுவோம்? பாக்கியவானா மாறும். இல்ல, எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். யாரு பாக்கியவான்? 1335 எப்போ வரும்? 1874. அப்போ அதுக்கப்புறம் சேர்ந்தவங்க யாரெல்லாம்? அப்போ நம்ம யாரு எப்போ சேர்றோம்? நம்ம அதுக்கப்புறம் வரும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யும்? நம்ம பாக்கியவான்களா மாற முடியும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள்ல முதல் ஆசீர்வாதம் என்னது? நாமெல்லாம் we are all blessed people, ஆசீர்வாதமான ஜனங்களா மாற முடியும். அடுத்தாப்புல நமக்கு என்ன கிடைக்க போகுது? ரெண்டாவது, நம்ம ஆளுகை யார் கூட சேர்ந்து ஆளலாம்? அது வசனம் பார்த்துடலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். பாக்கியவானா மாற முடியும். அடுத்தாப்புல யாரோட சேர்ந்து ஆளுகை செய்யறோமா? கிறிஸ்துவோட. இப்போ தமிழ்நாட்டில் மந்திரிகள் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர், அவங்க கூட சேர்ந்து நம்ம ஆள முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அப்படி போனாலும் எவ்வளவு நாள் இருக்கும் அது? ஆனா இப்படிப்பட்ட ஆளுகை எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! அவர் கூட சேர்ந்து நம்ம ஆளுகை செய்யக்கூடிய வகுப்பாரா மாறுகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஜாதி. பரிசுத்தவான்கள்ங்கிற பட்டம் யார் கிடைக்க போகுது? நமக்கு கிடைக்கும். பரிசுத்த ஜாதி. இன்னொன்னு ராஜாக்கள். நம்ம எப்படி மாற போறோம்? ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆளுகை, உலகத்தை ஆளுவார்கள் இல்லையா? ஆளுகை. இன்னொரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன கிடைக்காது? நமக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? இப்ப நம்ம என்ன கிடைக்கும்னு பார்த்தோம். பாக்கியவான்களா மாறுவோம். அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, என்ன பார்த்தோம்னா லேட் ஆகும். ஆளுகை செய்யலாம், பரிசுத்தவான்களா மாறுவோம், ஆனால் ராஜாக்களாவும் மாறும்னு பார்த்தோம். இதை பூரா பாசிட்டிவா வச்சுக்கலாம். நமக்கு ஒண்ணு கிடைக்காது. என்ன கிடைக்காது? 2ஆம் மரணம். வெரி குட், மாஸ்டர் சொல்லிட்டீங்க. சரி, 2ஆம் மரணம் நெகட்டிவ். அது நமக்கு என்ன செய்யாது? இருக்காது. அது ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 2ஆம் மரணம் யாரு கிடையாது? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவங்க இந்த வசனத்தின்படி என்ன பண்ணணுமா? ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளுகிறவங்களுக்கு தான் என்ன இல்லை? ஜெயம் கொள்ளாதவங்களுக்கு 2ஆம் மரணம். அடுத்ததான் அரசாளுவோம். நாம இன்னொன்று இடத்துல நம்ம பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா? பல கோடிக்கு டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அதுல நமக்கு பங்குதாரர் நம்மளை சேர்ப்பாங்களா? ஏன்? பெரிய பெரிய உலகத்துல பெரிய பணக்காரங்க பேர்லாம் இருக்கு, நிறைய உங்களுக்கு தெரியும். அதுல அவங்க நிறைய ஷேர் வச்சிருப்பாங்க, பங்கு ப்ராஃபிட்ல ஷேர் பண்றதுக்கு. 100%, ஒரு ஆள் 10%, ஒரு ஆள் 20%. நம்மளையும் அவங்க சேர்க்கறது இல்லை. ஏன்? என்ன காரணம்? நம்மகிட்ட என்ன இல்லை? ஃபைனான்ஸ் இல்லை.
அவங்க எதிர்பார்க்கிற என்ன இல்லை, ரெண்டாவது அவங்க எதிர்பார்க்கிற நம்மகிட்ட என்ன இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிற என்ன இல்லை, தகுதி இல்ல. குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, மற்ற எல்லாமே நம்ம அவங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம முதலாம் உயிர்த்தலில் பங்கடையணும்னா இயேசுக்கு யார் கூட நம்ம பங்குதாரரை சேர்றோமா? யார் கூட பங்குதாரரை நம்ம சேர்றோம்? யாரோட பங்குதாரரை சேர்றோம்? கிறிஸ்துவனுடன் அப்போ எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க. அவருக்கு என்ன பண்றோம்? உடன் சுதந்திரரா மாறுறோம். அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம ஆசாரியரா என்ன செய்யறோம்? மாறுறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மள என்ன சொல்லுவாங்களாம் மற்றவங்க? ஆசாரியர்ன்ட்டு. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். போதுங்க. அப்ப நம்ம என்ன சொல்லப்படுவோமா? ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் பார்க்கலாம். பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா எப்படி மாறுவோமா? பரிசுத்த ஆசாரிய கூட்டமா மாறுவோம். இங்க நம்ம போஜனம் பண்றோம்ல, நம்ம எங்க போஜனம் பண்ணுவோமா? 10வது பாயிண்ட். எங்க பண்ணுவோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அவருடைய பந்தியில நம்ம பானம் பண்றோம். அடுத்தாப்புல 1000 வருட அரசாட்சியில் நம்ம என்ன செய்வோம்? அது கூட சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம்? ஆளுகை செய்வோம். இது என்ன பார்த்தோம்? முதலாம் உயிர்த்தெழுதல். சப்போஸ் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல மிஸ் ஆனவங்களுக்கு என்ன ஆகும்? யார் அவங்க? திரள் கூட்டம். யாரு? திரள் கூட்டம். என்ன காரணம் அவங்க திரள் கூட்டமா மாறுறதுக்கு? எல்லாம் நமக்கு தெரியணும்ல. சப்போஸ் நம்ம என்ன ஆயிடக்கூடாது? நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது. எப்பவுமே டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் என்ன செய்யணும்? பிளஸ் மைனஸ் நமக்கு தெரியணும். பிளஸ் மட்டும் இல்ல, மைனஸும் தெரியணும். ஏன் அவங்க திரள் கூட்டமா மாறுறாங்க? என்ன காரணம்? அதுக்கு வேதத்துல என்ன செய்யும்? நிச்சயமா விடைகள் இருக்கும். அப்ப நம்ம அதை பார்த்து நம்ம எப்படி பண்ணக்கூடாது? அது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. இது நமக்கு எப்படி? எச்சரிக்கை. அப்ப பைபிள்ல என்னெல்லாம் இருக்கு? எச்சரிக்கை இருக்கு, போதனை இருக்கு. போதனைன்னா அதன்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். எச்சரிக்கைன்னா நடக்கக்கூடாது. அது சரி. இப்போ ஏன் திரள் கூட்டத்தார் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன அழைப்பா? அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உலகத்தோட அழைப்பா, பரலோக அழைப்பா? அவங்களுக்கும் பரலோக அழைப்பு தான் இல்லையா? அவங்களையும் நம்ம என்ன செய்ய முடியாது? யாரையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. விசேஷமா அந்த திரள் கூட்டத்துக்கு போறவங்களையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அவங்களுக்கு என்ன வாய்ப்பு? பரலோக வாய்ப்பு. ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில எல்லாம் பாத்தீங்களா, ஒரு செகண்ட்ல உலக சாதனை விழுந்தாங்க, 0.01 செகண்ட்ல. அதே மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுடைய சிறு சிறு தவறுகள்னாலதான் அவங்க எதுல பங்கு பெற முடியல. இது நமக்கு என்ன எச்சரிக்கை? நாம என்ன பண்ணிடக்கூடாது? அப்படி இருந்துடக்கூடாது. அப்ப திரள் கூட்டத்தார் என்னெல்லாம் தவறுகள் செய்யறாங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நம்ம இதுல என்ன செய்யலாம்? ஒரு நம்ம தெரியாம நினைச்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. இப்ப அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு சில கருத்தை. இது எத்தனாவது உயிர்த்தெழுதல்? இது எத்தனாவது உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்கிறோம்? முதலாம் உயிர்த்தெழுதல் பார்த்தோம், எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம். நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இது ஒரு சில மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். கடவுள் சித்தமானால் டீட்டெயிலா பிறகு ஒரு நாள் பார்க்கலாம். அடுத்த 2வது கேட்டகரி வந்தாச்சு. 2வது கேட்டகரியில யாரை பார்க்கிறோம்? திரள் கூட்டம். திரள் கூட்டமா மாறுறதுக்கு அவங்க என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கலாம்? இது ஐடியா இருக்கா? ஏன்னா நம்ம திரள் கூட்டமா என்ன பண்ணிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன கவலை பார்த்தோம்னா, உலக கவலை. என்ன காரணம்னா, அவங்களுக்கு வாய்ப்பை தவற விடுறதுக்கு காரணங்கள்ல ஒண்ணு உலக கவலை. என்னன்னு பார்த்துடலாமா? லூக்கா
21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் ஆ, 34ஆம் வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம், திரள் கூட்டத்துக்கு வராம இருக்குன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம், எச்சரிக்கையா அப்படிதானே பார்த்தோம். இது ஒரு எச்சரிக்கை. எதுக்கு எச்சரிக்கை? நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தாக 2வது தவறு, அவர்கள் நம்மளுடைய வேலை என்ன வேலைங்க நமக்கு, அந்த வேலையை நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. நமக்கு இங்க என்ன வேலை நமக்கு அப்படின்னு கேட்டா, விழித்திருத்தல். 2 வேலை இருக்கு நமக்கு. 2 வேலை இருந்தாதான் நம்ம எங்க போக முடியும். நிறைய கேரக்டர் இருக்கு. ஒரு பிரீஃபா நம்ம பிரிச்சிட்டோமா, 2 வேலை. என்ன 2 வேலை? நாம ஆயத்தமா இருக்கணும். வெரி குட், சூப்பர். எல்லாம் நம்ம எப்பாடுபட்டாவது தடவையாவது பார்த்து எங்க போயிடணும், முதலாம் உயிர்த்தலையில. அதுதான் நம்மளுடைய பிரைமரி ஒர்க் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்துல முதலாவது ஒர்க் அதுதான். அடுத்தாப்புல அந்த திரள் கூட்டத்துக்காரங்க செய்யல, அதனால அவங்க முதலாம் உயிர்த்தல என்ன பண்ண முடியல. அவங்க என்ன செய்யல, இல்ல நாம என்ன செய்யணும்? 2வது எண்ணெய். ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க ஒண்ணு செய்யல, நம்மள அப்படி செய்யாம இருந்தால் முதலாம் உயிர்த்தல பங்கடைய முடியாது. நாம செஞ்சாதான் முதலாம் உயிர்த்தல பங்கடைய முடியும். என்ன பண்ணணும்? எண்ணெய். சூப்பர் பிரதர், அதுதான் பிரதர் கரெக்டா சொல்லிட்டாங்க. மற்றவர்களுக்கு சத்தியத்தை என்ன பண்ணணும்? பகிர்ந்து. தானியத்தை கட்டி வைக்கிறவன என்ன பண்ணுவாங்க ஜனங்கள்? சபிப்பார்கள். நமக்கு கிடைச்ச தானியம் சத்தியம், அதை என்ன செய்யணும்? திரள் கூட்டம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? கத்தோலிக்க பரிசுத்த வேதாந்தத்துல போட்டிருக்கு அப்படின்னா, விடுகதைகள் 2. நம்முடைய தங்கை சிறியவள், அவளுக்கு இன்னும் கொங்கைகள் முளைக்கவில்லை. அவளை பெண் பேச வரும் நாளில் நம் தங்கைக்காக நாம் என்ன செய்வோம்? அதாவது திருவசனமாய பாலை என்ன செய்ய முடியல, மற்றவங்களுக்கு கொடுக்கல, கட்டாயம் என்ன செய்யணும், அதை செய்யணும். அப்படி செய்யாட்டி என்ன வகுப்பு கிடைக்கும்? திரள் கூட்டம். சங்கீதம் 45:14. இதுல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அதுல 2 கேட்டகரி இருக்கு. சங்கீதம் 45:14. 45ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். சித்திர தையலாடை யாருக்கு கிடைக்கும்? அப்ப சபைக்கு என்ன பண்ணணும்? அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்படி மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? யாரா மாறிடுவோம்? திரள் கூட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு 7 சாட்சி ஒன்று படிச்சுட்டு போலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். இது என்ன ஐடியா இருக்கா இதுல? வெரி குட். ரெபேக்காள் வசனம் வாசிக்கிறவங்கன்னு சொல்லிட்டீங்க. ரெபேக்காள் யார்? ரெபேக்காள் யாருக்கு அடையாளம்? சபைக்கு. வசனம் வாசிக்கிறவங்கன்னு சொல்லிட்டீங்க. அடுத்தாப்புல தாதிமார்கள். யாரு யாரு? அவங்க யாரு? வேற எக்ஸாக்டா திரள் கூட்டம். அவங்க கூட போறது யாரு? வேலைக்காரன். வசனம் ஆதியாகமம். அவங்க யாருன்னா நீங்களே சொல்லிடலாம். 24ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும். ரெபேக்கால் சொல்லிட்டீங்க, யாரு? கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது யாரு?
ஆ நம்ம ராஜகுமார்த்தியா போக வேண்டிய ஆட்கள் தவறு பண்றவங்க எதுக்கு போக வேண்டிய நிலைமையாயிருது? அது யார் யாரை குறிக்குது? திரள் கூட்டம். இப்போ நம்ம பார்த்துட்டோம், 2 பாயிண்ட் பார்த்தோம். நம்ம அப்படி இருக்கலாமா? என்னெல்லாம் எப்படி இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? உலக உலக கவலை இருக்கா நமக்கு? யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம உலக கவலை குறித்து எல்லாவற்றையும் சோத்திரக்கூடிய கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு வேண்டுதலினாலும் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுப்பாங்க. அப்படி வந்துச்சுன்னா அவர்கிட்ட என்ன பண்ணிடணும்? வரும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? திரள் கூட்டமா மாறணும். என்ன எப்படி இருக்கக்கூடாது? நமக்கு கிடைச்ச சத்தியத்தை தேக்கி வைக்கக்கூடாது. எங்கெங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும், தேவன் நிச்சயமா தருவார். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடணும்? மூன்றாவது தவறு திரள் கூட்டம். ஏதாவது ஐடியா இருக்கா? மூன்றாவது தவறு இவங்க செய்ய போய் தான் திரள் கூட்டமா மாறிட்டாங்க. 2ஆம் உயிர்த்தல், அதாவது 1ஆம் உயிர்த்தல பங்கடைய முடியாம திரள் கூட்டமான வகுப்பா போறதுக்கு 2 காரணம் பார்த்துட்டோம். 3வது காரணம் ரொம்ப முக்கியம். இதுவும் ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம், இது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்? என்ன ஐடியா இருக்கா? ஆயில். பரிசுத்தாவி ஆயில். ஹோலி ஸ்பிரிட். வெரி குட். அது ஒரு பாயிண்ட். அது சரிதான். பரிசுத்தாவி இருக்கணும். பிரதர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். வேற என்ன தவறு? நான் கேட்கறது நெகட்டிவ்ல கேட்கிறேன், பாசிட்டிவ்ல கேட்கல. பாசிட்டிவ் பரிசுத்தாவி ஓகே, கரெக்ட். அது கரெக்ட் தான். என்ன பண்ணாங்க? அவங்க செஞ்ச தவறு தூங்கிட்டாங்க. ஒரு ஆயத்தமா இல்ல. கரெக்ட் பிரதர். எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். பாதரட்சியை போட்டு கரெக்டா இருக்கணும். அது கரெக்ட் தான். வேற சோம்பேறித்தனம். எறும்பை பார்த்து என்ன பண்ணிடணும்? நம்ம சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது இல்லையா? சரி, ஒரு வசனம் வாசிக்கிறோம், நீங்களே சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. யாரு லோத்து என்ன பண்றாரு? கண்களை ஏறெடுத்து. இதுல அவர் என்ன தப்பு பண்றாரு நீங்க சொல்லுங்க. யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இதுல யாரு திரள் கூட்டத்துக்கு போற வாய்ப்பு? என்ன காரணம்? அவரா முடிவு பண்றாரு. வெரி குட். தவறான முடிவு, தவறான தேர்ந்தெடுப்பு. நம்ம எது சரி, நன்மை தீமை தெரியணும்ல. ஆரம்பத்திலே பார்த்துட்டோமா? நன்மை எது தீமை எது யாருக்கு தெரியல. அப்ப நமக்கு என்ன பண்ணுது? தேர்ந்தெடுப்பு. நமக்கு எங்க இருந்தா நமக்கு சத்தியம் கிடைக்கும். அப்ப நம்முடைய தேர்ந்தெடுப்பு என்ன இதுல ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18, 19. 18 மட்டும் வாசிங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலையும் ஐசுரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இப்போ நம்மளுடைய என்ன இருக்கணும்? தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும் இல்லையா? எங்க நமக்கு சத்தியம் கரெக்டா சொல்லி கொடுக்காங்களோ, எங்க நமக்கு சத்தியம் கிடைக்கும், அங்கதான் நம்மளுடைய தேர்ந்தெடுப்பு. இப்போ 3 விதமான தவறுகள் பார்த்தோம்ல. என்னெல்லாம் பார்த்தோம்? உலக கவலை நம்மகிட்ட இருக்கா? சரி, ஓகே. அடுத்தது சத்தியத்தை. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறோமா? நமக்கே நல்லா தெரியும். தேவன் எல்லாரும் ஈவோ இறக்கமா எல்லாருக்கும் ஈக்குவலா என்ன கொடுக்காரு? 24 hours நம்ம கொடுக்காரு. இதுல நம்ம சத்தியத்திலையும் வளரணும், மற்றவங்களுக்கு சத்தியத்தை என்ன பண்ணணும்? பகிர்ந்து அளிக்கணும். அப்படி அழிக்காட்டி முதலாம் உயிர்த்தெழுதலோட பங்கை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இருந்துக்கூடாது. அப்படி நம்ம இருந்துக்கூடாது. அடுத்தாப்புல இது போக திரள் கூட்டத்தார் செய்த தவறுகள் நிறைய இருக்கு. சரி, அத லிஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு அடுத்தது போலாம். பெருந்திண்டு, வெறி,
லௌகீக கவலை, தவறான தேர்ந்தெடுப்பு, உலக கவலை, மற்றவர்களை பற்றி இச்சை. 10 கட்டளையில ஒண்ணு என்னது? எதை இச்சிக்க கூடாது? சிறப்பானதை மட்டுமா? எதை இச்சிக்க கூடாது? பிறனுக்கானதை பிறனுக்குள்ளான யாதொன்றையும். யாதொன்றையும். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தாப்புல ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சத்தியத்தை பகிர்ந்தளிக்கும் தன்மை இல்ல அவங்ககிட்ட. நம்மகிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் இந்த குவாலிட்டிஸ்லாம் நம்மகிட்ட இருக்கணுமா? இருக்கக்கூடாது. இருக்க கூடாது. 10 இதுல நீங்களே உங்களுக்குள்ள செக் பண்ணிக்கோங்க எத்தனை குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குன்ட்டு. இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி நம்மளே சோதி தெரிந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ இந்த குவாலிட்டிஸை நம்ம என்ன செஞ்சிடணும்? சோதி தெரிந்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இப்போ 2 விதமான உயிர்த்தல் பார்த்தாச்சா லைன்ல. மூணாவது உயிர்த்தல் யாருடைய உயிர்த்தல்கள்? முப்பிதாக்கள். முற்பிதாக்கள். அவங்களுடைய உயிர்த்தல்கள் அவங்க எங்க வருவாங்க? பூமியில. அதுக்கு ஒரு வசனம் பின்னாடி பார்க்கலாம். அதை 2ஆ பிரிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இப்போ 3வது டைப் உயிர்த்தெழுதல் என்ன பார்த்தோம்? அவங்களுக்கு எங்குள்ள ஆசீர்வாதம்? பூமிக்குரிய ஆசீர்வாதம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதுல யாரு ஒரு முற்பிதா வராங்கன்னு பாருங்க. யோவான் ஸ்நானகன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். முற்பிதாக்கள் லிஸ்ட் இருக்குல்ல, அவங்க எத்தனாவது உயிர்த்தெழுதல் பார்த்தோம்? முதலாவது முற்பிதா யாரு? யோவான் ஸ்நானகன். ஆபேல். கரெக்ட். யாரு? ஆபேல். ஆபேல். கடைசி யோவான் ஸ்நானகன் தான் பெரியவராம். பரலோக ராஜ்யத்தில் யார் இருப்பா? சிறியனவா இருக்கிறவங்க யோவான் ஸ்நானகனோட. அப்போ நம்ம யாரு? முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுந்தவங்க யாரோட பெரியவங்க? யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்ப அவரை விட நம்ம பெரியவங்களா ஆகணும்னா நம்ம எதுல பங்கு பெறணும்? முதலாம் உயிர்த்தெழுதல. இப்போ முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல்? அது ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல். அவங்களுக்கு இனிமே சோதனைகள் கிடையாது. அவங்க ஆதாம் படைக்கப்பட்ட போது எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்தாப்புல அவங்க யாரை வழி நடத்துவாங்க? இந்த முற்பிதாக்கள் அதை ஒரு வசனமா வாசித்து பார்த்துடலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இப்போ முற்பிதாக்கள் பார்த்தாச்சு, 3 விதமான உயிர்த்தெழுதல் பார்த்தாச்சா? இப்போ அடுத்த ஒரு வசனம் வாசிக்கிறோம். இதை நீங்க பார்த்துட்டு எத்தனை விதமான உயிர்த்தெழுதல் இருக்கு நீங்க சொல்லணும். இது படத்தை பார்த்தா யாரும் தெரியுதா? தப்பித்தாள், தொற்கால். தப்பித்தாள். இது என்ன உங்களுக்கு ஐடியா இருக்கா? சரி, இதை பிற பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிங்க.
இந்த வசனத்தை வாசித்துட்டு இதுல எத்தனை விதமான உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. நம்ம உயிர்த்தெழுதல் எத்தனை வகை நம்ம பார்த்தோம்? 4. சரியா? இப்போ 4 வகை உயிர்த்தெழுதல் நம்ம பார்த்தோம். அதை உறுதிப்படுத்துறதுக்கு பைபிள் ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா? 4 வகை உயிர்த்தெழுதல் பார்த்தோம்ல, அதாவது 4 பேர் நமக்கு நல்லா தெரியும். 4 வகை உயிர்த்தெழுதல், அதுக்கு பைபிள்ல இன்சிடென்ட் சாட்சி இருக்கா? என்ன சாட்சி இருக்கா? எழுப்பினாரு 4ங்கிறது கேட்கிறேன். 4 வகையான உயிர்த்தெழுதல் என்னெல்லாம் பார்த்தோம்? ஏதேனின் 4 ஆறுகள். முதலாம் உயிர்த்தெழுதல் திரள் கூட்டம், முப்பிதாக்கள். 4வது சரி, இது 4 விதமானதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கணும்ல, ஆதி ஆகமத்திலே இருக்கு. ஐடியா இருக்கா? ஏதேன்ல 4 ஆறுகள். 4 ஆறுகள். இன்னொரு எவிடன்ஸ், ஏன்னா பைபிள்ல 2-3 சாட்சி நிச்சயமா இருக்கும். அடுத்த எவிடன்ஸ் பேசிக் கிளாஸ்ல எடுப்பாங்க சப்ஜெக்ட். சகரியா கண்டா 4 பேசிக்ஸ் கிளாஸ்ல எடுப்பாங்க, அந்த அதுக்கு சப்ஜெக்டே இருக்கு. தெரியுமா சிஸ்டர்? சொல்றீங்களா? பிரதர்ஸுக்கு நிறைய பேர் கடன் தெரிஞ்சிருக்கும். சகரியா கண்ட 4 ரதங்கள், 4 குதிரைகள். அப்போ 4 நம்ம 4 பார்த்துட்டோம் இல்லையா? இதை நம்ம உறுதிப்படுத்தியாச்சு. இப்போ இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? உயிர்த்தெழுதல் எத்தனை வகை இருக்கான்? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுல எத்தனை டைப் இருக்கு? 2 டைப். 2 டைப் இருக்கு. 2 டைப் இருக்கு இல்லையா? அப்ப யார் இப்ப எழுந்திக்கிற போது அப்படி வந்துருவாங்களா? இப்ப நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி வந்துருவாங்களா? தீமை செய்தவர்கள் இப்ப உலகத்துல 2ஆ பிரிக்கலாம்ல, நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள். எல்லாருமே என்ன பண்றாங்க? பிரேத குழியில அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், காலம் வரும். அப்ப அப்படி வரும்போது மேல வந்து அப்படி பிரிக்கிறாங்களா என்ன? இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஆங்கிலத்துல வாசிங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. அதுல பார்த்தா இல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்படி பார்க்க போகும்போது எந்திரிக்கும் போதே நன்மை செய்தவங்களாகவும், எந்திரிக்கும் போது தீமை செய்தவர்கள் அப்படிதானே இருக்கு. நமக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அப்படி கரெக்டா? அப்போ அங்க எதுக்கு நமக்கு அடுத்த சத்தியம் சொல்லி கொடுக்கணும், நியாய தீர்ப்பு நடக்கணும், நிறைய வேலைகள் இருக்கா இல்லையா? அப்ப இப்படியே இதுலயே ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருதா? அப்படிதானே இருக்கு. இந்த வசனத்தை நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது அப்படிதானே இருக்கு. இப்போ இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிங்க. இப்ப இதுல பார்க்கும்போது 2 விதமான உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்கிறோம். வேத வசனம் எப்படி இருக்கும்? நிச்சயமா கரெக்டா தான் இருக்கணும். அப்ப வேத வாக்கியங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். அவைகளால் உங்களுக்கு என்னை குறித்து சாட்சி. அப்ப நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ அதுல இங்கிலீஷ்ல வாசிக்கணுமா? unto the resurrection of damnation. damnation அப்படிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை நம்ம பார்த்தோம்னா G2920 அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நன்மை செய்யறவரா தீமை செய்யறவர்கள பிரித்தல், செப்பரேஷன். அது என்னன்னா செப்பரேஷன் நடக்குது. எப்படி 2 விதமான செப்பரேஷன் நம்ம சொல்ல முடியும்? 4 விதமான உயிர்த்தெழுதல் பார்த்தோம். இது வந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது டேம்னேஷன் போட்டிருக்கு. டேம்னேஷன் G2920 அதுக்கு அர்த்தம் என்னன்னா செப்பரேஷன், பிரித்தெடுத்தல். அது என்னன்னா 2 விதமா பிரிக்காங்க. எப்படி 2 விதமான எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? எப்படின்னா உயிர்த்தெழுதல 2ஆ நம்ம பிரிக்கிறதா இருந்தா எப்படி பிரிக்கலாம்? வானத்துக்குரிய மேனியை, பூமிக்குரிய. அப்போ வானத்துக்குரிய மேனியல், பூமிக்குரிய மேனியல் அப்படி பிரிச்சா அது எப்படி பிரிக்க முடியும்? 2ஆ பிரிச்சிடலாம். கரெக்டா? அப்போ இது ஒன்லி செப்பரேஷன், அதுதான் நடக்குது. அப்போ வேதவசனம் கரெக்ட். இப்போ உயிர்த்தெழுதல்ல 4 வகை பார்த்தோம்.
இன்னொரு வகை உயிர்த்தெழுதல் என்னன்னு பார்க்கலாமா? அது எப்படின்ட்டு. பதினஞ்சு இது நம்ம பார்த்தோம்ல, பின்னால பார்க்கணும்னு சொன்னோம்ல. இது யாரு? யாரு இது? தொற்கால், தபித்தாள். தபித்தாளா தொற்காலா? தொற்கால் என்ன தொற்காலா தபித்தாளா? தொற்கால் என்ன அர்த்தங்க? தபித்தாள். சரி, வசனம் வசலாமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 to 41. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய யாரு தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் இவங்க உயிரோடு எழுப்பினது யாரு? அப்போஸ்தலன் பேதுரு. இது உயிர் தெழுதலா எப்படி? இது உயிர் தெழுதல் எடுத்துக்கலாமா எப்படி? ஒரு அற்புதம். இது உயிர் தெழுதலா இல்லையா? என்ன அற்புதம்? உயிரோடு எழுப்புறாரு. இது உயிர் தெழுதலா இல்லையா? இல்லை, இல்ல. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? தற்காலிக உயிர் தெழுதல் எடுத்துக்கலாமா? தற்காலிகம், டெம்பரரி. என்ன செய்யுது? இவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி மரிப்பாங்க. அப்போ இது எப்படிப்பட்ட உயிர்? ஏன் அந்த உயிர் தெழுதல் நடந்து வந்திருக்கு? என்ன காரணம்? என்ன காரணம்? இது ஏன் பைபிள் ரெக்கார்ட் ஆயிருக்கு? இவங்க நம்ம நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. தற்காலிக உயிர் தெழுதல் என்ன காரணம்? அவங்களுக்கு மரணம் உண்டு. முதலாம் உயிர் தெழுதல் பங்கடைஞ்சா என்ன இருக்காதுன்னு பார்த்தோம். 2ஆம் மரணத்தில் பங்கில்லை. என்ன காரணம்? சரி, என்ன காரணம் பார்க்கறதுக்கு முன்னால யாரெல்லாம் இப்படி உயிர் தெழுதல் பண்ணிட்டாங்க? யாரெல்லாம்? டக் டக் சொல்லுங்க, அடுத்த பேர். ஜபாலய தலைவன் எவீருடைய மகள், எவீரு மகள். சரி. திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு இல்லையா? இவ்வளவு சாட்சிகள் யாருக்கு? யாருக்காண்டி வச்சிருக்காரு தேவன்? நமக்காண்டிதான். இப்படிப்பட்ட சாட்சிகளை கொடுத்தாவது நம்ம ஜனங்கள் எப்படி மாறிட மாட்டாங்க? சபையா? மொத்தம் எத்தனை உயிர்த்தெழுதல் நடந்துச்சு? தற்காலிக உயிர்த்தெழுதல். அதுதான் நான் சொன்னேன். தற்காலிக உயிர்த்தெழுதல் எத்தனை நடந்துச்சு? எத்தனை இருக்கும் தற்காலிக உயிர்த்தெழுதல்? சாரிபாத் விதவையின் மகன் எலியா உயிர்த்தெழுப்புறாரு. சாரிபாத் விதவை சூனேமின் மகன். ஓகே. எலிசாவின் உடல்ல ஒரு பிரேதம் பட்டு ஒரு மனுஷன். ஓகே. நாயனூர் விதவை மகன். ஓகே. ஜபாலே தலைவனாகிய எபீரு மகள். எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியர். டக்குன்னு சொல்லிடுவோம். யாரு? லாசரு. வெரி ஃபெமிலியர். அடுத்தாப்புல தொற்கால், தபித்தாள். அதுக்கப்புறம் வெரி குட், ஐதீவு. 8 பேர் இருக்காங்க இல்லையா? 8 பேருடைய சாட்சிகள் நமக்கு இருக்கு. இப்போ உயிர் தெழுதல் இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு நம்ம என்னவா இருப்போம்? இன்னும் எதுல நம்ம இருப்போம்? மரணத்துல இருப்போம். 1 கொரிந்தியர் எதுல இருப்போம்? இதுல பாத்திரலாம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால், அவர் நிச்சயமா எழுந்துட்டாரு. எழுந்திராவிட்டால் என்ன ஆகும்? அதுவும் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதையும் நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். நீ வசன நீங்களே சொல்லிடுறீங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்ம எப்பவும் எப்படிதான் இருப்போமா? பாவமா இருப்போம். அவர் எழுந்ததுனால நாம என்னவா மாறப்பட்டிருக்கோம்னா, நம்ம எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு வசனம் பார்த்தோம்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அவருடைய கீழ்ப்படிதல நம்ம எப்படி ஆக்கப்படுறோமா? நீதிமான்கள். முதல்ல ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல. என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? ஒரு கேள்வி உயிர் தெழுதல் பற்றி ஒரு கேள்வி கேட்போம்னு கேட்டிருந்தோம் இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி,
நம்ம பார்த்துட்டோம். நம்ம முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடையணும். எத்தனை உயிர்த்தெழுதல் இருக்கு, அது எவிடன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். முதலாவது உயிர்த்தெழுந்தது யாரு? யோவான் 3:13. யாரு? மனுஷகுமாரன் பரலோகத்திலிருந்து ஏறினது இறங்கினவர் யாரு? பள்ளத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அதுல எல்லா யூனிவர்சல் ட்ரூத் அது. இப்போ அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சு? 2020 இதுவரைக்கு மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்துட்டாங்களா? எழுந்துட்டாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? எழுந்துட்டாங்களா? எழலையா? எழுந்துட்டாங்களா? எழலையா? எழல. யாராவது எழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? என்ன பிரதர்? 1878 சரி. இப்போ 2 விதமான கருத்து இருக்கு இல்லையா? பிரதர் சொல்றாங்க உயிர்த்தெழுதல் நடந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களாம் என்ன சொன்னீங்க? ஒரு சிலர் உயிர்த்தெழுதல் நடக்கல. ஆனால் உண்மை என்னது? ஒண்ணுதான். ஒண்ணுதான். அப்போ உயிர்த்தெழுதல் நடந்துட்டா நடக்கலையா? அப்ப நமக்குள்ளே முன்னாலே ஒரு வாக்குவாதம் நடந்துச்சா? இதுக்கு முன்னால யார் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க? அவங்க யாரு? சதுசேயர்கள். நம்ம அந்த கேட்டகரியில நிச்சயமா இல்லை. உயிர்த்தெழுதல் நடந்துட்டு அப்படின்னு, அதாவது 1878 அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டு இருக்குன்ட்டு ஒரு சில சகோதரர்கள் சொல்றாங்க. கரெக்டா? ஒரு சில சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? உயிர்த்தெழுதல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேத வாக்கியங்களை அதான் சொல்றாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கேட்டகரி வராதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து இல்லைன்னே சொல்லுவாங்க. அந்த கேட்டகரி அது என்ன 2 பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 பிரிவுக்கு நான் கம்பைன் பண்ணேன். இப்போ நம்மகிட்ட என்ன 2 பிரிவு வந்துட்டு இருக்கா இல்லையா நம்ம சபைக்குள்ள? சரி, அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? உயிர்த்தெழுதல் அவங்க வந்து உயிர்த்தெழுதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன வசனம் சொல்றாங்க அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ வேத வாக்கியங்களையும் என்ன பண்ணணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்னாச்சு? ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வேஸ்ட் சொல்றாரு. அப்ப இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இல்லையா? உயிர்த்தெழுதல் தான் மெயின். இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. இதுல இருந்து உயிர்த்தெழுதல் நடந்துட்டா நடக்கலையா அப்படிங்கிறத பாருங்க. என்னாகமம் 34ஆம் அதிகாரம் 14, 15. என்னாகமம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் படியும், காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 2.5 கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான். இதுல ஒரு 2 பார்ட் இருக்கா? 2 பகுதி இருக்கா? முதல்ல ஒரு பகுதி சுதந்திரம் கிடைச்சிருதா? 2வது பகுதி லேட்டரா கிடைக்கும். இதை வந்து அவங்க என்ன செய்றாங்க? நடந்துட்டு அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வசனம், அவங்க சொல்ற வசனம். ஏன்னா 2 பகுதியா நடக்குது. ஒரு பார்ட், 2வது பார்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரா இருக்க முடியும்? சபை வகுப்பார். சபை வகுப்பார் தான் கிறிஸ்துவுக்குள் ஃபர்ஸ்ட் பார்ட்டா? அடுத்த பார்ட் பின்பு என்ன 2வது பார்ட். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும்
கர்த்தருடனே கூட இருப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். பின்பு உயிரோடு இருக்கும் நாமம்னா யாரு? இது யாரு? நாம தானே. இப்ப நம்ம தானே உயிரோடு இருக்கோம். 2 பார்ட் இருக்கா? இதனால அவங்க அந்த கருத்து சொல்றாங்க. அடுத்த கருத்து நீங்க என்ன சொன்னீங்க? உயிர்த்தெழுதல் நடக்கல. அதுக்கு ஏதாவது வசன ஆதாரம் கொடுக்க முடியுமா? நடக்கலங்கிறது. அறுப்பு உலகத்தின் முடிவு. கரெக்ட். இதுக்கு ஒரு வசனம் சொல்றாங்க. முடிவு எப்போ வருமா? அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்ப அந்த முடிவுல தான் வரும். அடுத்தாப்புல வேற எவிடன்ஸ் இருக்கா? என்னது? அப்ப எப்போ ஆரம்பிக்குன்னு கேக்குறாங்க. முடிவு கரெக்ட். வெரி குட் கொஸ்டின். வேற நீங்க சொல்றீங்க முடிவை சொல்லிட்டீங்க. when it was started, ஆரம்பம் எப்போன்னு கேக்குறாங்க. 1874. 1874. அப்போ உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சுட்டா பிரதருடைய கொஸ்டின் படி. சரி, ஓகே, வில் கீப் இட் இன் அபயன்ஸ். இல்லையா? 2 கருத்து வந்திருக்கு. நம்ம வில் டிசைட். அடுத்தாப்புல இப்போ வந்து கடைசியா தான் மொத்தமா தான் உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு யார் நீங்க ஒரு சிலர் சொன்னீங்களா? இப்ப நடக்கலன்னு சொன்னீங்களா? அதுக்கு என்ன வசனம் பாத்துருமா? அதுக்கு என்ன வசனம் சொல்லுது? நம்ம ரெண்டையும் பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும். நமக்கு சரீரம் என்னது? ஒரே சரீரம். ஒரே சரீரம். ஆனால் அவயங்கள் என்ன? அநேகம். ஓகே. எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. எல்லா அவயமும் ஒரே தொழில் செஞ்சா என்ன ஆகும்? டேஞ்சரஸ். இல்லையா? தேவன் அற்புதமா படைச்சிருக்காரு. ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. அவங்க என்ன செய்யணும்? இவள் தன்னால் இயன்றதை செய்தால் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவளுடைய பெயரும் படும். அப்போ தன்னால் இயன்றதை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தர் மெசேஜ் கொடுக்கலாம், ஒருத்தர் ஊழியம் பண்ணலாம், ஒருத்தர் பல விதமான வேலைகள் இருக்கு. இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. அப்ப தன்னால் இயன்றதை செய்தால் அது யார்? அது யார்? அது மரியாள். இப்போ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, தன்னால் இயன்றது நம்மால எது முடியுமோ என்ன செய்யணும்? அதைத்தான் தேவன் என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறார். இப்போ எப்போ பண்ண ரெக்கார்டு? பைபிள் வசனம் உண்மைங்கிறதுக்கு இவள் தன்னால் இயன்றதை செய்தால் சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவளை குறித்து. இப்ப எங்க பண்ண சொல்லப்பட்டு இருக்குங்க? சுவிசேஷம். யாரை பற்றி சொல்லிட்டோம்? என்ன காரணம்? பைபிள் உண்மை. 2வது தன்னால் இயன்றதை செய்தால். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவயங்கள் பலதா இருந்தாலும் நம்மளால என்ன முடியுமோ அது என்ன செய்யணும்? யாருக்கு தெரியும் நம்மளால என்ன முடியுங்கிறது? தேவனுக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியும். அடுத்தது வேற யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நம்முடைய மனச்சாட்சிக்கு தெரியும். கரெக்டா சொல்லும், இது பண்றது சரியில்லை, பண்றது தப்பு, உன்னால முடியும்ட்டு. அப்போ தேவன் மனச்சாட்சியா கரெக்டா வச்சிருக்காரு. அப்ப நம்ம தன்னால் இயன்றதை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் செய்யணும். அடுத்த வசனம் 5ஆம் வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? ஒருவருக்கு ஒன்று. நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? பிரிவினை கிடையாது. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம எல்லாம் எப்படி இருக்கோம்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? ஒரே சரீரமா? இந்த பகுதி என்ன செய்யாது? கிடையாது. 2வது அவங்க உயிர்த்தெழுதல் நடந்துட்டுங்கிறதுக்கு ஒரு 2 வகுப்பாரை பற்றி சொல்றாங்க. அவங்க என்ன வகுப்பாருங்கிறத நான் வசனம் சொல்லிடுறேன், நீங்க பிற டீட்டெயிலா பாத்துக்கோங்க. எப்படி வகுப்பார் அப்படின்னு சொன்னா 2 பிரிவா இருக்குங்கிறதுக்கு, உயிர்த்தெழுதல் நடந்துட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. பேதுரு வகுப்பார். இயேசு கிறிஸ்து பேதுருட்ட சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு? யோவான் 21:21 படிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். இப்ப இதுல என்ன பிரிவு வந்துட்டு? 2 கேட்டகரி வந்துட்டா. பேதுரு, அடுத்தாப்புல இவன்
காரியம். எது காரியம்? புது சிருஷ்டிய காரியம். புது சிருஷ்டியே காரியம். அப்ப ரெண்டு பேருமே யாரு? புது சிருஷ்டியா? இல்ல ரெண்டு பிரிவு வந்துட்டா? அடுத்த பிரிவு யாரு? இவன் காரியம். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, ஆ, நான் வருமளவும் ஆ, இவன் இருக்க ஆ. எனக்கு சித்தமானால் ஆ. உனக்கென்ன, ஆ, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க. அப்படி சொல்றதை விட நம்ம என்ன செய்யணுமா? என்ன பண்ணணும்? நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன பண்ணணும்? அது வசனம் திருப்பி பேசுங்க. அவ்வளவுதான். நம்ம ரெண்டாம் உயிர்த்தல் இங்க நடந்துட்டு அங்க நடந்துட்டு தெரியணும், தப்பு இல்லை, ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆனாலும் முதல்ல என்ன பண்ணணும்? அவரை பின்பற்றி வரணும். அடுத்தாப்புல அவங்க வந்து நடக்கலைங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சர்ச் இஸ் ஸ்போக்கன் ஆஃப் ஆஸ் ஏ கிளாஸ் அண்ட் நாட் செப்பரேட்லி. தனித்தனியா நடக்கிறது இல்லை, மொத்தமாக தான் நடக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி ரெண்டு கருத்து இருக்கு இல்லையா? தேவனுக்கு சித்தமானால் நம்ம இந்த கருத்தை என்ன செய்யலாம்? பின்னால விவரமா பார்ப்போம். இதை பற்றி இயேசு கிறிஸ்து ஏதாவது சொல்லியிருப்பாரா? இதை பற்றி இந்த மாதிரி நடக்குது, ஏதாவது நம்ம நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருப்பாரு. ஆ? சொன்னாரு. ஒரு வசனம் பார்க்கலாம், அதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னு பார்க்கலாம் இல்ல. அவர் சொன்னார்னா நம்ம என்ன பண்ணணும்? யாரை பின்பற்றணும்? ஏன் அவரை பின்பற்றணும்? எல்லாமே அடுத்தப்பல அவர் நமக்கு என்ன பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டாரு? மாதிரிய 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏற்கனவே பார்த்தோம், நம்மளை அழைச்சிருங்க. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? நாம அவருடைய திறன் கூட்டத்துக்கு போறதுக்கா? அதுக்கு அழைப்பு என்ன செய்யாது கிடையாது. நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? அப்போ சில பேதுரு சொல்றாரு, என்ன பண்றாரு? இதற்காக நாம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கெடுனா கிறிஸ்து என்ன பண்ணாரோ அவ்வளவுதான். சரி, இப்போ அவருடைய இதுல 2 பாயிண்ட் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு சொல்றாரு அந்த தாழ்மைய? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இப்போ அந்த நாள்னா எதை குறிக்கும்? அந்த நாள் செகண்ட் கமிங், இரண்டாம் வருகை. அந்த நாள்ங்கிறது எதை குறிக்கும்? இரண்டாம் வருகை. வசனத்தை பார்த்துடலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். யாரெல்லாம் அறிய மாட்டாங்களா? இதை சொல்றது யாரு? அவர் எந்த நிலைமையில இருக்கும்போது சொல்றாரு? மனுஷகுமாரன். அவர் எந்த நிலைமையில இருக்கும்போது சொல்றாரு? மாம்சத்துல. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இது ஒரு இணையான வசனம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அந்த நாளை எப்ப சொன்னாரு? இது எப்ப சொன்னாரு? முதலாம் வருகையில, பரமேறுவதற்கு முன்னால, அப்படிதானே? மரித்து உயிர்த்தெழுதற்கு முன்னால. சரி, அப்போ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஜோடி இல்லாமல் இராது. அடுத்தாப்புல என்ன சொன்னாரு வாசிக்கலாம். பரமேறுவதற்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு பாப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி. இயேசு சமீபத்தில் வந்து, யார் சமீபத்தில் வந்து? சீஷர்கள். யார் சமீபத்தில் வந்து? சீஷர்கள். சீஷர்கள். அப்போ இயேசு யார் சமீபத்தில் போயிருக்கா? சீஷர்கள் சமீபத்துல. இப்ப யாரு சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கோம்? நாம. அப்ப இப்ப யார்கிட்ட சொல்றாரு? நம்மகிட்ட. என்ன சொல்றார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ இப்ப என்ன சொல்றாரு? எல்லா அதிகாரமும். அப்போ நமக்கு இந்த விஷயத்துல தேவன் நம்ம நிச்சயமா நினைச்சுவார் ஒரு நாள். எது உண்மைங்கிற 2 பாயிண்ட் வந்துச்சு இல்லையா? ஒரு உண்மைங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துவாரு. அது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதே நேரத்துல எப்படி இருக்கணும்? ஆராய்ச்சி பண்ணணும். அதே நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சவுண்ட் எப்படி இருக்கணும்? அது வரைக்கும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு உயர்த்தும்படிக்குன்னா எதுல வரணும்? நம்ம முதலாம் உயிர்த்தெழுதல வரணும். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதன்படி எங்க சொன்னாரு? கானா ஒரு கல்யாணம். என்ன நடந்துச்சு? கானா ஒரு கல்யாணம். தண்ணீர். அப்ப நம்மளுடைய பாடம், நமக்கு எச்சரிக்கை என்னன்னா, நம்முடைய பாடம் என்னன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. இப்போ அப்போஸ்தலனே அடுத்தாப்புல ஒரு மாதிரி இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி, நம்ம தேவனுடைய குமாரன். அப்போ மனுஷன் வந்தது அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்காருல்ல, அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்னா அதையே நம்ம என்னன்னு பார்த்துடலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். இப்போ என்ன சொல்றாரு? உயிர்த்தெழுதலை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? எப்படி ஆயினும், அதான் அல்டிமேட் கோலா இருக்கணும். எப்படி ஆயினும் எப்படி இருக்கணுமா? நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க தகுதியாகும் படிக்கும். அப்போ நம்ம எப்படி ஆயினும் நம்மளுடைய நோக்கம் என்னவா மாறணும்? முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்காரு. இந்த கண்டிஷன் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத அடுத்த வசனத்துல பார்க்கலாம். அவருக்காக யாருக்காக? யாருக்காக? இதாவே தேவனுக்காகவும் இயேசு கிறிஸ்துக்காகவும் என்ன பண்ணணுமா? அவருக்காக எல்லாவற்றையும்னா நமக்கு கொடுத்த எதனாலும் சரி எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? நஷ்டம் என்று விட்டேன். எல்லாமே இது நஷ்டம், குப்பையுமாக எண்ணுகிறேன். நம்ம அப்படி என்றோமா? நம்மளுடைய பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கணும்? எங்க சேர்த்து வைக்கணும்? அங்க. இங்க என்ன ஆகும்? சேர்த்து வச்சா அப்போ உயிர்த்தெழுதல் நடந்துட்டா நடக்கலையா அப்படிங்கிறது முக்கியம். நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அது அந்த கருத்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம எப்படி ஆகணும், தடவி ஆகணும். என்ன பண்ணணும்? முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும். அப்போ அப்படி நம்ம பங்கடைஞ்சோம்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் தேவன் சொல்ற மாதிரி, கிறிஸ்து சொல்ற மாதிரி, அப்போஸ்தலன் பவுல் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம உயிர்த்தெழுதல் என்ன பண்ணிடலாம்? நிச்சயமா பங்கடையணும். பாடத்தின் சுருக்கத்தை பார்த்து பாடத்தை நிறைவு. பாடத்தின் தலைப்பு என்ன? முதலாம் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல்னா அர்த்தம் என்ன? அனஸ்டாசிஸ். என்ன அர்த்தம்? ஐஸ் டு ஓபன். அனஸ்டாசிஸ். G386 raise to life again. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். உயிர்த்தெழுதல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நம்ம முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும்னா நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனா இப்ப நம்ம சுருக்கமா 4 குவாலிட்டிஸ் தான் பார்த்திருக்கோம். என்னெல்லாம் பார்த்தோம்? விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? காணாமல். பரிசுத்தம், மகா பரிசுத்தமான விசுவாசம். காணாமல் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் நம்மளை பற்றி, இயேசு கிறிஸ்து முன்னாலே நம்மளை பற்றி என்ன சொல்லிட்டாரு? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் நம்மளை எப்பவுமே ரெஃபர் பண்ணிட்டாரு. தோமாவை கம்பேர் பண்ணிட்டாரு இல்லையா? சரி, ஒண்ணு. அடுத்தாப்புல நம்மளுடைய 2வது பாயிண்ட் எப்படி இருக்கணும்? சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்படி இருக்கா? யார் சாட்சி கொடுக்கணும்? மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். அடுத்தாப்புல தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. என்ன இருக்கணும் நமக்கு? தேவனுடைய ஆவி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால்
அப்பா பிதாவே நம்ம என்று யாராவா இருக்கோமா? எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. யாருக்கு புத்திரராம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்னால் எப்படி இருந்தோம்? காணியாட்சிக்கு. புறம்பானவர். அப்ப நம்ம எவ்வளவு தகுதி உள்ள அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக எப்படி இருக்கணும்? அப்பா பிதாவே ம். என்று ம். தக்கதாக ம். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை ம். உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எபேசியர் 1:13. எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1:10. கொலைசியர் 1:10. கொலைசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அவருக்கு பாத்திரம் நடக்கணும். அவருக்கு சாட்சியா எப்படி இருக்கணும்? யோவான் 5:16. யோவான் 5:16 இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி மத்தேயு 5:16. மேத்யூ chapter 5 verses 16. மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. மனுஷர் எதை பார்க்கணும்? நாம நற்கிரியைகள் பண்றோமா இல்ல துர்க்கிரியைகள் பண்றோமா? நமக்கு தான் நிச்சயம் தெரியும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. பிதா எங்க இருக்காரு? அப்போ அவரை மகிமைப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியல் செஞ்சா என்ன அர்த்தம்? பிதாவை அதுக்குரிய வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அப்படி இருந்தா உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம பங்கடைன்னு பார்த்தோம். அப்படி பார்த்தோம்னா கிறிஸ்துவ என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? காணாம விசுவாசிக்க வேண்டும். 2 வேலை என்ன வேலை பார்த்தோம்? முதல்ல என்ன ஒர்க் பார்க்கணும்? நம்ம சத்தியத்தை நாம முதல்ல தகுதி ஆகணும். மற்றவங்களை என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு சாட்சிகளா இருக்கணும். இங்க நாம ஒருத்தரை எப்படி பார்க்கிறோம்? முகமுகமாய் பார்க்கிறோம். அதே மாதிரி நாம முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைஞ்சு அங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரை முகமுகமாய் பார்க்கணும். கடைசியா ஆதார வசனத்தை வாசித்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 20:6. வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். நாமும் நம்மை அழைத்த தேவனுக்கு பாத்திரவான்களாக நடந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய தேவன் தாமே கிருபை செய்வராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.